கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹோமர் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய அந்த கதை தான் த ஒடிசி. இந்தியாவில் எப்படி மகாபாரதமோ ராமாயணமோ ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்படுதோ அதே மாதிரி தான் கிரேக்க மொழியில இந்த கதை ரொம்பவே பிரபலமான ஒண்ணா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வீரன் ஒரு போர்ல வின் பண்ண பார்த்து மறுபடியும் அவனோட தாய்நாட்டுக்கு திரும்புறான். அப்படி திரும்புற வழியில அவனோட கடல் வழி பயணத்துல ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்களை அவன் சந்திக்கிறான். சோ அப்படி என்னெல்லாம் அவன் சந்திக்கிறான், மறுபடியும் அவன் தாய்நாட்டுக்கு அவன் திரும்பினானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அந்த வீரனுக்கு வர பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா வினோதமான ஒன்னா தான் இருக்கும். இந்த படத்துல ஆச்சரியமான விஷயங்களே அதுவா தான் இருக்கும். அதனால இந்த கதையை நீங்க ஃபுல்லா கேளுங்க. அப்படின்னா தான் இந்த படத்தோட கதை என்ன உங்களுக்கு புரிய வரும். இப்பதான் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜியை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டரோட நேம் கிரேக்க மொழியில ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு புரியுற மாதிரியான பேர்களை மட்டுமே நான் பயன்படுத்துறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மனிதனுக்கும் ஒரு கடல் தேவதைக்கும் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துல ஏகப்பட்ட கிரேக்க கடவுள் எல்லாமே பங்கேற்கிறாங்க. அப்ப அந்த திருமணத்துக்கு ரொம்பவே மோசமான ஏரிஸ் அப்படின்ற ஒரு பெண் தேவதை வராங்க. இவங்களோட வரவேற்பு யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. அப்ப இதனால அவங்க ரொம்பவே கோபம் அடைகிறாங்க. இதனாலேயே இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு கலவரத்தை வெடிக்க வைக்கணும்னு அவங்க கையில இருக்கிற ஒரு தங்க ஆப்பிள கீழே போடுறாங்க. இந்த தங்க ஆப்பிள் யார் ரொம்ப அழகான ஒரு பெண்மணியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த சமயத்துல 3 தேவதைகள் நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருக்கேன், அப்ப எனக்கு தான் அந்த தங்க ஆப்பிள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுல காதலுக்கான கடவுள், போர் தொழிலுக்கான கடவுள், குழந்தை வரத்தை பெறக்கூடிய கடவுள், இப்படி 3 பெண் கடவுள்களும் எனக்கு தான் அந்த ஆப்பிள் அப்படின்னு போட்டி போடுறாங்க. அந்த சமயத்துல இந்த 3 பேருக்கு நடுவுல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நடுவர ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் ட்ராய் நாட்டை சேர்ந்த பாரிஸ். ட்ராய் நாட்டோட ராஜாவும் இந்த 3 பெண் தேவதைகள்ல காதல் தேவதை தான் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இதனாலேயே தங்க ஆப்பிள் அவங்களுக்கு போயிடுது. ஆனா இந்த ட்ராய் நாட்டோட ராஜா இதுக்காக காதல் தேவதையை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த காதல் தேவதையும் இந்த ட்ராய் நாட்டோட ராஜாவும் 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸ்பார்ட்டா நாட்டை சேர்ந்த ராஜாவோட மனைவியான ஹெலன் மீது ட்ராய் நாட்டு ராஜாவுக்கு ஒரு கண்ணு இருக்கும். அதனாலே அந்த ஹெலனை என் பக்கம் வசியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காதல் தேவதை கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அது மூலியமா வசியப்படுத்தியிருப்பான். அதனாலதான் இந்த தங்க ஆப்பிளையும் இந்த ட்ராய் நாட்டு அரசன் அந்த காதல் தேவதை கிட்ட கொடுத்துறான். இந்த டீலுக்கு ஓகே சொன்ன காதல் தேவதையும் அந்த ஹெலனை வசியப்படுத்தி ட்ராய் நாட்டோட ராஜாவான பாரிஸை நீ காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி வசியப்படுத்தி மாயாஜாலம் பண்ணிடுறாங்க. உடனே ட்ராய் நாட்டோட ராஜாவும் ஹெலனை அவரோட கணவர்கிட்ட இருந்து பிரிச்சு தன்னோட நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இதனால ஹெலனோட புருஷனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே தன் நாட்டை சுத்தி இருக்கிற கிரேக்க மன்னர்களுக்கு கடிதம் போடுறாரு, நம்ம ஒரு போருக்கு தயாராகணும்னு. இந்த போர்ல தான் பங்கேற்கிறாரு நம்ம ஒடிசியஸ். இங்கதான் தலைவன் என்ட்ரி. ஆனா ஒடிசியஸுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க மனைவிக்கு இந்த போருக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த போரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரொம்ப தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது கூடிய விரைவில் முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த போருக்கு போயே ஆகணுமா அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வச்சா கூட இந்த போருக்கு நான் கண்டிப்பா போவேன்னு ஒடிசியஸும் தன்னோட மனைவியும் தாய்நாட்டையும் விட்டுட்டு அந்த போருக்கு அவர் தயாராகி கிளம்புறாரு. ஒடிசியஸ் இத்தாக்கா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருப்பாரு. அதனாலேயே அவரோட போர் வீரர்களை ஒன்றிணைத்து ட்ராய் நாட்டை நோக்கி படையெடுத்து கிளம்புறாரு. பல நாள் கடல் வழி பயணத்துக்கு பிறகு ட்ராய் நாட்டை வந்தடைறாரு. ஆனா அங்க வந்து பார்த்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இந்த நாட்டோட கோட்டை சுவர் எல்லாமே கிட்டத்தட்ட 2 பனைமர உயரத்துக்கு மேல இருக்கு. அந்த கோட்டை சுவர்களை தாண்டினா மட்டும்தான் அவங்களால அந்த நாட்டுக்குள்ளே போக முடியும். ஒடிசியஸும் எப்படியாச்சும் இந்த சுவரை நம்ம தகர்த்தி ஆகணும் அப்படின்னு தன்னோட வீரர்களை கொண்டு பயங்கரமா தாக்குதல் பண்றாரு. ஆனா நாட்கள் மாதங்கள் கடந்தும் அவரால் சுவர்களை தகர்த்தவே முடியல. ஆனா ஒரு விஷயத்த முடிக்காம நம்மளால ரிட்டர்ன் வாங்குற பழக்கமே கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த சோரை எப்படியாச்சும் இடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. 10 வருஷம் ஆனாலுமே ஒரு சோரை இடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட அவர் இருக்காரு. இங்கதான் ஒடிசியஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம் வருது. அப்பதான் அந்த ஒடிசியஸோட வீரர்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மரத்தால ஆன ஒரு மிகப்பெரிய குதிரையை செஞ்சு வைக்கிறாங்க. அதை ரெடி பண்ண உடனே வீரர்கள் எல்லாமே காணாம போயிடுறாங்க. உடனே அந்த நாட்டோட ராஜாவும் ஒடிசியஸும் அவரோட வீரர்கள் யாருமே காணும். ஒருவேளை தன்னோட சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிருப்பாரு போல அப்படின்னு வெளியே வந்து பாக்குறாரு. அப்பதான் மரத்தால ஆன ஒரு குதிரை ஒண்ணு அவர் கண்ணுல தென்படுது. இந்த குதிரை இங்க யாரு வச்சது, சரி இந்த மர குதிரையை நம்மளோட கோட்டைக்குள்ள கொண்டு போவோம் அப்படின்னு அவரும் கொண்டு போறாரு. ஆனா இங்கதான் ஒடிசிஸோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே அடங்கியிருக்கு. அந்த மர குதிரையை கோட்டைக்குள்ள கொண்டு வந்த உடனே இரவு நேரங்கள்ல வீரர்கள் யாருமே இல்லாத சமயத்துல அந்த குதிரை பொம்மையில இருந்து வீரர்கள் எல்லாருமே கீழே குதிக்கிறாங்க. இங்கதான் ஒடிசியஸ் ஒரு மரத்தால ஆன குதிரையை ரெடி பண்ணி அதுல அவரும் அவரோட வீரர்கள் எல்லாமே பதுங்கி இருக்காங்க. இத்தனை வருஷமா கோட்டை சுவரை நம்மளால தகர்த்த முடியல, உள்ள போகிறதுக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு ஒடிசியஸ் கொடுத்த ஐடியாவால தான் இப்ப வீரர்கள் எல்லாமே உள்ள வந்திருக்காங்க. இரவோட இரவா ட்ராய் நாட்டை சூறையாடி அங்க இருக்கிற மக்களை கொன்னு குவிச்சு ஒடிசியஸ் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த நாட்டை கொண்டு வந்துடுறாரு. அதோட கடத்தி கொண்டு வரப்பட்ட ஹெலனோட கணவர் கிட்டயே அந்த நாட்டை ஒப்படைக்கிறாரு. இதனால ஹெலனோட கணவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒடிசியஸ், ஒன்னாலதான் அந்த நாட்டை நான் கைப்பற்றிருக்கேன், அதோட என் மனைவியை நான் மீட்டு எடுத்திருக்கேன், கண்டிப்பா உனக்கு நான் ஏதாவது பண்ணணும், இந்த நாட்டோட தங்க பொற்காசுகளை பாதி அளவுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அது உன்னோட தாய் நாட்டுக்கு நீ எடுத்துட்டு போ அப்படின்னு தங்க பொற்காசுகளே
வீரர்களையும் சேர்த்து ஒடிசியஸ் தன்னோட தாய்நாட்டுக்கு 20 மிகப்பெரிய கப்பலோட தன்னோட தாய்நாட்டுக்கு அவர் திரும்பி போறாரு. இங்கதான் படத்தோட கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒடிசியஸும் அவரோட வீரர்களும் தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்பி போக போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பல மாதங்கள் கடந்து இந்த பயணம் ரொம்ப தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இவங்களோட கடல்வழி பயணத்துல ரொம்ப மாதங்கள் கழித்து ஒரு தீவு ஒண்ணு இவங்களோட கண்ணில் படுது. இந்த தீவுக்குள்ள நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கலாம், நம்ம பயணத்துக்கு கண்டிப்பா அது உதவியா இருக்கும் அப்படின்னு ஒடிசியஸோட தளபதி சொல்றாரு. தளபதியோட பேச்சை கேட்ட ஒடிசியஸும் சில வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த தீவுக்குள்ள நமக்கு ஏதாவது உணவுப் பொருள் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு தளபதியோட வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. அந்த தீவுக்குள்ள போன உடனே எல்லா விஷயங்களும் வினோதமா இருந்தது. மக்கள் நடமாட்டம் இருக்கிற அந்த பகுதியில ஒருத்தரை கூட ஆள காணோம். அந்த வீரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிட்டு காலையில உணவுப் பொருட்களை தேட ஆரம்பிப்போன்னு தளபதியோட சேர்த்து வீரர்களும் அன்னைக்கு நைட்டு அங்கவே தங்குறாங்க. அப்பதான் ஒரு வினோதமான ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது வீரர்களோட அலறல் சத்தம் தான். அப்பதான் அந்த தீவுக்குள்ள மனித கரிகளை தின்ற காட்டுவாசிகள் இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. உடனே தளபதி வீரர்களும் அலர்ட் ஆகி அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த காட்டுவாசி கும்பல் ஏகப்பட்ட வீரர்களை பலி கொடுத்து அவங்கள சமைச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சிடானுங்க. உடனே தளபதி தப்பிச்சு ஒடிசேஸ் கிட்ட நம்ம வீரர்களுக்கு அங்க ஆபத்து இருக்கு, அங்க ஏகப்பட்ட காட்டுவாசிங்க இருக்காங்க, இந்த தீவுக்குள்ள இருந்தா நமக்கு தான் ஆபத்து, உடனே இங்க இருந்து கிளம்புவோன்னு தளபதியோட பேச்சு கேட்டதால ஒடிசேஸும் அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏகப்பட்ட வீரர்களை பறி கொடுத்ததால ஒடிசேஸுக்கு ஒரே கவலையா இருக்கு. இதுக்கப்புறமாச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நம்ம வீரர்களை நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம்னு ஒடிசேஸ் ரொம்ப கவனமா இருக்காரு. ஆனா அடுத்து அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது. கப்பல்ல சாப்பாடு கிடையாது. கப்பல்ல உணவு பற்றாக்குறையால வீரர்கள் சரியா சாப்பிடல. அதனால எல்லாரும் கவலையில இருக்காங்க. ஒடிசேஸ்க்கு எப்படியாச்சும் உணவை ஏற்பாடு பண்ணி ஆகணும்னு கப்பலை வேகமா செலுத்துறாரு. அப்ப தூரத்துல இன்னொரு தீவை பாக்குறாரு. இந்த தீவை பாக்குறதுக்கு பசுமையா இருக்கு, அப்ப கண்டிப்பா அந்த தீவுக்குள்ள உணவுப் பொருட்கள் இருக்கும்னு இந்த தடவை ஒடிசேஸே தீவுக்குள்ள போய் பாக்குறாரு. அந்த தீவுக்குள்ள வந்து பார்த்தா தீவு முழுக்க தாமரை செடிகளால பூத்து இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தாமரை செடியை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்றாங்க. ஒடிசைக்கு இதை பார்த்த உடனே வினோதமா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் தாமரை இலைய சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம அவங்களோட பிஹேவியரே ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா ஒடிசியோட வீரர்கள் பசி தாங்காம எல்லாருமே அந்த இலைகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒடிசியஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இலைகளை சாப்பிடவே கிடையாது. ஏன்னா அவருக்கு வினோதமான ஒரு விஷயங்கள் தெரியத்தால நம்ம எதுக்கு இது சாப்பிடணும் அப்படின்னு அமைதியாவே இருக்காரு. வீரர்கள் அந்த தாமரை பூவை சாப்பிட்டதால அவங்களோட பிஹேவியரும் ரொம்ப மோசமா இருக்கு. ஒடிசியஸும் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா, வாங்க நம்ம கப்பலுக்கு திரும்பி போலான்னு சொன்னா கூட நான் அந்த கப்பலுக்கு வரமாட்டேன், நீ யாரு, இதுதான் என் வீடு அப்படின்னு வீரர்கள் எல்லாமே நான் அங்கே இருக்கிறதாக அப்படி சொல்றாங்க. ஒடிசியஸுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஓ, இது மாயாஜால பூ போல, இந்த தாமரை பூ யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்கள வசியப்படுத்தி இங்கே தங்க வச்சிரும்னு அவருக்கு புரிய வருது. உடனே சுயநினைவை இழந்த வீரர்களை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு கப்பலுக்கு திருப்பி போறாரு. கப்பலுக்கு போன உடனே வீரர்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கமும் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. ஒடிசிக்கு எப்படியாவது இங்க இருந்து ஏகப்பட்ட தீவுல இருந்து தப்பிச்சு நம்மளோட தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையே. ஆனா ஏன் நம்மளால நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பி போக முடியல? அடுத்த தடவை கண்டிப்பா ஏதாவது ஒரு தீவு நம்ம கண்ணில் தென்பட்டா அங்க ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை தேடிக்கிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம தாய்நாட்டை திரும்பி போகணும் அப்படின்னு ஒரு வைராகத்தோட இருக்காரு. அந்த தாமரை இதழ் பூ தீவுல இருந்து தப்பிச்சு மறுபடியும் தன்னோட கப்பலை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. பல மாதங்கள் ஆகியும் அவருக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காததால ஒடிசியும் அவரோட வீரர்களும் பயங்கர பசியில இருக்காங்க. அப்ப மறுபடியும் அவரோட கண்ணுக்கு ஒரு தீவு தென்படுது. அந்த தீவுக்குள்ள போய் இறங்கி பார்த்தா அந்த தீவுல ஒரு செடி மரம் கூட எதுவுமே கிடையாது, மொட்டை பாறையா தான் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு எதுவுமே புரியல. அந்த தீவுல ஒரு மிகப்பெரிய ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போனா நமக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்க போன ஒடிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த குகைக்குள்ள முழுக்க முழுக்க ஆடு மந்தைகள் அதிகமா இருக்கு. இந்த தீவுக்குள்ள இவ்வளவு ஆடுகள் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அந்த ஆடுகளை நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம், இதுதான் நம்மளோட உணவுப் பொருட்கள் அப்படின்னு அந்த குகைக்குள்ள இருக்கிற ஆடுகளை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒடிசியும் அவரோட வீரர்களும். ஏன்னா ரொம்ப நாளா அவங்களுக்கு பயங்கர பசி. அப்ப மறுபடியும் ஒரு வினோதமான ஒரு சத்தம். அந்த குகையோட நுழைவாயில யாரோ ஒருத்தங்க அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் மூலியமா குகையோட என்ட்ரன்ஸை யாரோ அடைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தாதான் கிட்டத்தட்ட 2 அடி பனைமர உயரத்துக்கு ஒரு ஒற்றைக்கண் அரக்கன் அங்க வந்து நிக்கிறான். இந்த குகைக்குள்ள இப்படிப்பட்ட ஒற்றைக்கண் அரக்கன் இருப்பான் அப்படின்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒடிசி சாப்பிட்ட இந்த ஆடுகள் எல்லாமே அந்த ஒற்றை கண்ணோட சாப்பாடு தான். என்னோட உணவு மேல நீங்க கை வச்சதால உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அதனாலே ஒடிசியோட வீரர்களை அப்படியே தூக்கிக்கிட்டு பச்சையா கடிச்சு தின்றாரு. ஒற்றை கண் அரக்கனும் வீரர்களை கொன்னு குவிக்கிறான். அப்பதான் இதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு இரவு நேரத்துல அந்த ஒற்றை கண் அரக்க தூங்கும் பொழுது நம்ம ஒடிசி அவனோட கண்ணுல ஒரு ஈட்டி மூலியமா குத்திடுறான். வலி தாங்க முடியாம அந்த அரக்கனும் சத்தத்துல பயங்கரமா அலறான். கண்ணு தெரியாதால அங்க இங்கன்னு போய் முட்டும் போது அந்த குகையோட என்ட்ரன்ஸ் அந்த ஒற்றை கண் அரக்கன் தான் மூடி இருப்பான். இப்ப அவனே அந்த கல்லை இடிச்சு தள்ளிட்டு வெளியே ஓடிடுறான். ஏன்னா அவன் கண்ணுல அடிபட்டு இருக்கத்தால அவனால வலியே தாங்க முடியல. இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு ஒடிசியும் அவரோட வீரர்களும் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஒரு வழியா கப்பல்ல ஏறி அங்கிருந்து பயணிக்கும் பொழுதுதான் அந்த அரக்கனுக்கு கோவம் வந்ததால ஏகப்பட்ட பாறாங்கல்களை எடுத்து அந்த கப்பல் மேல தூக்கி வீசுறான். கிட்டத்தட்ட ஒரு 20 மேல ஏற கப்பல்களை பாதி நாசம் பண்ணிட்டான். இப்ப மிஞ்சிருக்கிறது வெறும் 6-7 கப்பல் தான். இப்ப அந்த அரக்கனால ஏகப்பட்ட வீரர்களையும் கப்பல்களையும் ஒடிசி பறி கொடுத்துறாரு. இதுக்கப்புறமாச்சு
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு மறுபடியும் கப்பல்ல செலுத்த ஆரம்பிக்கிறாரு. என்னடா ஒரு ஒரு தீவுக்கு போனாலும் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த படத்துல ஒரு ஒரு தீவுக்கும் போய் அங்க நடக்கிற பிரச்சனை தான் கதையான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் படமே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். ஒடிசியோட இந்த பயணத்துல பல வருஷங்கள் ஆகியும் அவரால தாய்நாடு திரும்ப முடியல. இதனால அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்ப காற்றின் கடவுளை நோக்கி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாரு. நாங்க போர்ல வெற்றி பெற்றும் பல ஆண்டுகளாகி எங்களால சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியல. நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும்னு காற்றின் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. உடனே காற்றின் கடவுளும் ஒரு காற்றுகளால நிறைந்த ஒரு பைய ஒண்ணு கொடுக்கறாரு. இந்த பைய நீ லேசா திறக்கும் போது அது மூலியமா வர காற்று உன் கப்பலையோ உன்னோட தாய்நாட்டுக்கு திசை திருப்பி கூடிய சீக்கிரமா உன்னை கூட்டிட்டு போகும். இது மூலியமா உன்னோட ராஜ்யத்துக்கு நீ சீக்கிரமா போகலாம் அப்படின்னு காற்றின் கடவுளும் வரம் கொடுக்கறாரு. இதை பயன்படுத்தி ஒடிசியும் கப்பலை ஏறின பிறகு அந்த பைய கொஞ்சம் கொஞ்சமா திறக்கிறாரு. அது மூலியமா வர காற்று அந்த கப்பலை வேகமா நகர்த்த செய்யுது. இதனாலேயே பல வருடங்களாகி பல தீவுல மாட்டிக்கிட்டு இருந்த ஒடிசி அதை பயன்படுத்தி கூடிய சீக்கிரத்திலே தன்னோட தாய்நாட்டுக்கு திரும்பிடுறாரு. ஆனாலுமே அவரோட உடல்நிலை ரொம்பவே சோர்வா இருக்கு. அதனாலே அசதியில அவர் படுத்துறாரு. ஆனா அந்த காற்று பைய பயன்படுத்தினால வீரர்களுக்கு அவங்களோட தாய்நாட்டோட கரை கண்ணுக்கு தெரியுது. அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு. இந்த விஷயத்த ஒடிசி கிட்ட சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ண வீரர்கள் தெரியாதனமா அந்த காற்று பைய கிழிச்சிடுறாங்க. இப்ப அது மூலியமா வர காற்று மிகப்பெரிய ஒரு சூறாவளியை உண்டாக்குது. 2 வருஷமா அந்த பயணத்துல மாட்டிக்கிட்டு இப்பதான் அவங்களோட தாய்நாட்டோட கரையை அவங்க பாக்குறாங்க. ஆனா வீரர்களோட ஒரு சின்ன தப்பால இப்ப மறுபடியும் அந்த சூறாவளி அடிச்ச காத்துக்கு ஒடிசி எங்க தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்து முடிக்கிறாரு. பல வருடங்கள் கஷ்டப்பட்டுமே அவருக்கு தன்னோட தாய்நாட்டை அவரால் அடைய முடியல. மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட இது வாழ்வா சாவான்னு தெரியல, நான் கண்டிப்பா என்னோட நாட்டுக்கு நான் திரும்பி போவேன்னு மறுபடியும் தன்னோட பயணத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை அவர் கண்ணுல பட்டது ஒரு மாயாஜால சூனியக்காரியோட தீவு. ஏகப்பட்ட தடைகளையும் தாண்டி இந்த தீவுக்கு வந்ததாலேயோ கடைசியா அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கப்பல் தான். அதுலயும் சில வீரர்கள் தான் இருக்காங்க. ஒடிசியும் அந்த வீரர்களை அந்த தீவுக்குள்ள இருக்கிற ஒரு கோட்டைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க யார் இருக்கா, அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்கன்னு. இந்த வீரர்களும் அந்த கோட்டைக்குள்ள போன பார்த்து ரொம்ப நேரம் ஆகியும் அந்த வீரர்கள் திரும்பி வரல. ஒடிசியும் அந்த தீவுக்குள்ள இருக்கிற கோட்டைக்கு மறைஞ்சு மறைஞ்சு போறாரு. அப்பதான் அந்த கோட்டைக்குள்ள ஒரு சூனியக்காரி இருக்கிறத பாக்குறாரு. அந்த சூனியக்காரி ஒடிசியோட வீரர்களை மந்திரம் போட்டு பன்றிகளா மாத்திட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஒடிசிக்கு பயங்கர ஷாக்கு. இவகிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாயாஜால மருந்த அவன் குடிக்கிறான். அந்த மருந்து குடிச்ச உடனே தனக்கு முன்னாடி வந்து யார் எந்த மந்திரம் போட்டாலும் அது பயன்படாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மருந்தை குடிக்கிறான். இப்போ ஒடிசியும் அந்த சூனியக்காரி முன்னாடி நின்ன உடனே சூனியக்காரியும் இவனே நான் பன்றியா மாத்திரான் அப்படின்னு மந்திரத்தை போடுறான். ஆனா என்னதான் மந்திரத்தை போட்டாலுமே அவளால ஒடிசிய பன்றியா மாத்த முடியல. கடைசியா சூனியக்காரியும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறா. அதே போல ஒடிசிக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உன்னோட தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கு, அதுக்கு நான் உதவி பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என் கூட ஒரு வருடம் என்னுடனான படுக்கைய நீ பகிர்ந்துக்கணும். அதாவது இவங்க 2 பேருமே ஒண்ணுமனா இருக்கிறதுக்காக சூனியக்காரி ஒடிசி கிட்ட ஒரு நிபந்தனையை வைக்கிறா. ஒடிசிக்கு வேற வழியே கிடையாது. ஒரு வருஷம் நம்ம இங்கே தங்கியிருந்து சூனியக்காரி கொடுக்கிற ஐடியாவை வச்சு நம்ம மறுபடியும் தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒடிசி அந்த மாயாஜால சூனியக்காரி கூடயே தங்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு வருடம் கழியுது. என்னதான் ஒடிசி சூனியக்காரி கூட நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்தாலுமே அவரோட சொந்த ராஜ்யத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. ஒடிசி தன்னோட மனைவியை விட்டுட்டு தான் வந்திருப்பாரு. அவங்க மனைவிக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த போருக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா ஒடிசிக்கு ஒரு அழகான ஒரு ஆம்பளை பையனும் இருப்பான். அந்த பையனும் இப்ப பல வருடங்கள் கழித்து ஒடிசி வராததால அவனே வளர்ந்து வந்து எங்க அப்பாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டான். ஒரு நாட்டுக்குள்ள ராஜாவும் கிடையாது, அவங்க மனைவிக்கும் அந்த அளவுக்கு பவர் இல்ல. பையனும் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். இதனாலேயே ஏகப்பட்ட வீரர்கள் ஏகப்பட்ட மந்திரிகள் தந்திரலாம் பண்ணி எப்படியாச்சும் இந்த ராஜ்யத்தை நான் கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளா இருக்காங்க. இதனாலேயே ஒடிசியோட பையன் எப்படியாச்சும் நான் எங்க அப்பாவை கண்டே பிடிச்சாகணும்னு கப்பல் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை தேடி அவன் கிளம்பி வரான். ஆனா ஒடிசியோட பையனும் போர் எங்க நடந்துச்சோ அந்த இடத்துக்கே வந்து பார்த்தாலும் அவங்க அப்பா காணோம். இவங்க பையனே வந்து போர் நடந்த இடத்துல இருந்து மறுபடியும் அவனோட தாய்நாட்டுக்கு திரும்பி போயிடுறான். ஆனா ஒடிசேஸும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பல தீவுக்குள்ள மாட்டி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்போ ஒரு வருடமும் முடிவடைந்தது. இதனால அந்த சூனியக்காரையும் ஒரு ஐடியா கொடுக்கறான். நீ நரகத்தின் கடவுளா இருக்கிற குருட்டு அரக்கனை போய் பாரு, அவன் உனக்கு நல்ல யோசனையை கொடுப்பான், அது மூலியமா உன்னோட தாய்நாட்டுக்கு நீ திரும்பி போகலாம். சூனியக்காரி ஒரு ஐடியா கொடுக்கறான். இவரோட பேச்சை கேட்ட ஒடிசியஸும் நரகத்தின் கடவுள் கிட்ட போய் குருட்டு அரக்கன் கிட்ட ஒரு ஐடியா கேட்கிறாரு. அதுக்கு அந்த அரக்கனும் ஒடிசியஸ் நீ இன்னும் 2 பிரச்சனையா கடந்தாகணும், அந்த 2 பிரச்சனையை நீ கடந்து போனாதான் உன்னோட தாய்நாட்டுக்கு நீ திரும்பி போக முடியும். அதுல முதல் பிரச்சனை கடல் கன்னிகள். கடல் கன்னிகை கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா உன்னோட காதுல மெழுக ஊத்தி உன்னோட காது கேட்காத மாதிரி அடைச்சிடணும். அது மூலியமா நீ கடல் கன்னிகிட்ட இருந்து தப்பிக்கலாம். இரண்டாவது, கடல்லே ரொம்ப மோசமான 2 மிருகங்களை நீ சமாளிச்சாகணும். அதுக்கு உன்னோட வீரர்களை நீ பலி கொடுத்தாகணும். இது எல்லாம் பண்ணா மட்டுமே உன்னால உன்னோட தாய்நாட்டுக்கு நீ திரும்பி போக முடியும்னு அந்த குருட்டு அரக்கனும் சொல்லிடுறான். இப்போ ஒடிசேஸுக்கு வேற வழியே தெரியல. எப்படியாச்சும் இந்த 2 ஆபத்துகளையும் நம்ம தாண்டி ஆகணும் அப்படின்னு மறுபடியும் கப்பல்
கப்பல் எடுத்துக்கிட்டு வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை நோக்கி நம்ம ஆள் கிளம்புறாரு. முதல் ஆபத்து, கடல்ல கொஞ்ச தூரம் போன உடனே கடல் கன்னிகள் சொன்ன மாதிரியே வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாரோட காதலையும் மெழுக ஊத்துறாங்க. ஆனா ஒடிசியஸ்க்கு இங்க ஒரு சின்ன ஆசை. இந்த கடல் கன்னிகள் சூப்பரா பாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாட்டு மூலியமா தான் நம்மள மயக்கி நம்ம கடலுக்குள்ள கொண்டு போய் நம்மள கொலை பண்ணிடுவாங்க. அந்த பாட்டை நான் கேட்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அதனாலேயே இந்த கப்பல்லையே என்ன கட்டி வச்சிருங்க, அவங்களோட பாட்டை நான் கேட்கணும் அப்படின்னு ஒடிசியஸ வீரர்கள் கட்டி வைக்கிறாங்க. மத்த எல்லாரோட வீரர்களுமே காதல மெழுகு ஊத்தி அடைச்சிடறாங்க. சொன்ன மாதிரியே அந்த கடல் கன்னிகள் வந்து வசீகரமான ஒரு பாட்டை பாடி எல்லாத்தையும் மயக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. ஒடிசியஸுக்கு மட்டும் அந்த சத்தம் கேக்குது. அந்த மாயாஜல பாட்டை கேட்ட உடனே அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே கத்துறாரு. இருந்தாலுமே வீரர்கள் உஷாராகி, இல்ல மன்னா உங்களை நாங்க அவுக்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா ஒடிசியஸா காப்பாத்திட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடல் கன்னிகள் எவ்வளவுதான் பாட்டு பாடினாலுமே யாருமே மயங்காததால அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த குருட்டு அரக்கன் சொன்ன மாதிரியே முதல் ஆபத்தை ஒடிசியஸ் தாண்டிட்டாரு. இப்ப இரண்டாவது ஆபத்து கடல்ல ரொம்ப மோசமான 2 உயிரினங்கள் வரும். அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நரபலி கொடுத்தாகணும். அதுல ஒரு உயிரினம் தான் 5 தலை கொண்ட பாம்பு. அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம வீரர்களை நம்ம பலி கொடுத்தாகணும். இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தோட உருவம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த உயிரினம் இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சுழல் ஒண்ணு உண்டாகும். அந்த சுழல இருந்து தப்பிக்கணும்னா யாருன்னா ஒருத்தர பலி கொடுக்கணும். ஒடிசியஸ் தான் நான் போறேன், நான் போய் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு முன் வராரு. இருந்தாலுமே ராஜா இருந்தா தானே நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு மதிப்பு. அதனாலே ராஜா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இருங்க, நான் போய் எங்களோட உயிரை விடுறேன் அப்படின்னு வீரர்கள் தன்னோட உயிரை மாய்க்கிறாங்க. இதனாலே அந்த பாம்பு கிட்ட இருந்தும் அந்த சுழல் கிட்ட இருந்தும் ஒடிசியஸும் அவங்களோட வீரர்களும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இருந்தாலுமே ஒடிசியஸுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம ஒரு ராஜாவா இருந்துமே நம்மளோட வீரர்களை நம்மளால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்பவே வேதனைப்படுறாரு. அந்த கடல்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுழலால என்னதான் வீரர்களை பலி கொடுத்தாலுமே அங்க நடந்த புயல் காத்துல கப்பல் அங்கவே கவிழ்ந்துருது. இதனாலேயே எல்லாருமே தண்ணிக்குள்ள மூழ்கி போறாங்க. ஆனா ஒடிசி மட்டும் ஒரு தீவுல இருக்கிற ஒரு கரையோரமா கரை ஒதுங்குறாரு. அங்க வினோதமான ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. பார்த்தா அந்த தீவுக்கே அவங்க தான் கடல் தேவதை. அவங்க மூலியமா ஒடிசி பல நாட்களா அங்கவே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு காதல் ஒண்ணு மலருது. அந்த கடல் தேவதையும் உனக்கு பழச ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒடிசியஸ கேட்டா கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு என்னோட தாய்நாடு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, என்னோட மனைவி, என்னோட பையன், இவங்க எல்லாரையும் நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு அவரோட மனவேதனையா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த தேவதைக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னோட உயிரை அவங்க தான் காப்பாத்தினாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த தேவதை சொல் பேச்சை கேட்டு 7 வருஷம் அந்த தீவுக்குள்ளே கழிக்கிறாரு ஒடிசியஸ். இதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேல ஒடிசியஸோட மன வேதனையை பார்த்த அந்த தேவதையும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அவங்களே ஒரு கப்பலை ஒண்ணு தயார் பண்ணி ஒடிசியஸுக்காக அதை கொடுக்குறாங்க. இந்த கப்பல் மூலியமா வடகிழக்கு திசையை நோக்கி நீ போனா கண்டிப்பா 7 நாட்கள்ல உன்னோட தாய் நாட்டுக்கு நீ திரும்பி போகலாம் அப்படின்னு அந்த தேவதை சொல் பேச்சு கேட்டும் அந்த கப்பலை எடுத்து ஒடிசியஸ் தன்னோட பயணத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி நாட்கள் கழித்து அந்த கப்பலை எடுத்துட்டு போன ஒடிசியும் பல வருஷங்கள் கனவுகளை தாண்டி தன்னோட தாய்நாட்டையே நம்ம பாப்போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அவரோட நாட்டோட கரையை அவர் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நம்மளோட சொந்த நாட்டுக்கு என்னோட ராஜ்யத்துக்கு நான் திரும்பி வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சந்தோஷத்தோட அவரோட நாட்டுக்குள்ள அவர் திரும்பி வராரு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட குழப்பங்கள். ஏன்னா இவர் 20 வருஷம் மேல ஆகியுமே அவரோட தாய்நாட்டுக்கு அவர் திரும்பி போகல. அதனாலேயே அடுத்த ராஜாவா யாரா இருக்க முடியும் அப்படின்னு உள்நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒடிசியஸோட பையனும் அந்த அளவுக்கு போர் வீரனா இல்லாத ஒரே காரணத்துக்காக தளபதி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த நாட்டை எனக்கு கைப்பற்றி கொடு அப்படின்னு அந்த பையன்கிட்டே பேரம் பேச ஆரம்பிக்கிறானுங்க. இருந்தாலுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி ஒடிசி தன்னோட சொந்த ராஜ்யத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் அவரே ராஜாவாக பதவி ஏற்கிறாரு. இருந்தாலுமே இந்த பல வருட பயணத்துக்கு பிறகும் அவர் கத்துக்கிட்ட ஒரே விஷயம், ஒரு நாட்டுக்கு நிரந்தரமான ஒரு ராஜாவே கிடையாது. அதனாலேயே இதுக்கப்புறமா இந்த நாட்டுக்கு நான் ராஜாவா இருக்க மாட்டேன். என் ஆசை எல்லாமே என் மனைவி, என்னோட பையனை நான் பார்க்கணும். அதனால இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு போராடி என்னோட ராஜ்யத்துக்கு நான் திரும்பி வந்தேன். இங்க வந்த பார்த்தோம் நான் பல வருடங்கள் இங்கேயே ஆட்சி செஞ்சுட்டேன். ஒடிசியஸும் அவரோட மனைவி இறந்த பிறகு இதுக்கப்புறமா இந்த நாட்டுல நான் ராஜாவா இருக்க மாட்டேன் அப்படின்னு ராஜ்யத்தை தன்னோட பையன்கிட்ட கொடுத்துக்கிட்டு அவரு வேற ஒரு தேசத்துக்கு கிளம்பி போறாரு. இதுக்காக அவர் கிளம்பி போகணும்னா இதுக்கு முன்னாடி நரகத்தினோட ராஜா குருட்டு அரக்கன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவர் தான் நீ 2 ஆபத்தை தாண்டணும் அப்படின்னு அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருப்பாரு. அந்த 2 விஷயத்தையும் தாண்டி 3ஆவதா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உன்னோட சொந்த நாட்டுக்கு நீ திரும்பி போய் நீ ராஜாவா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு உன் நாட்டை விட்டு நீ வெளியேறணும். கடற்வழி பயணத்தை நீ மறுபடியும் தொடங்கும் போது உன் கண்ணுக்கு ஒரு தீவு தெரியும். அந்த தீவுல படகுன்னா என்ன, துடுப்புன்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அந்த தீவுல போய் அந்த மக்களை நீ வழி நடத்தணும். அங்கவே உன்னோட கடைசி காலத்தை நீ கழிக்கணும் அப்படின்னு அந்த குருட்டு அரக்கனும் சொல்லியிருப்பான். இதனாலேயே ஒடிசியஸ் தன்னோட ராஜ்யத்தை தன்னோட பையன்கிட்ட கொடுத்துக்கிட்டு அந்த தீவை நோக்கி போறாரு. தன்னோட கடைசி காலத்துல அந்த தீவுலயே அவர் கழிக்கிறாரு. இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல குட் ரிவ்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் இந்த வீடியோவை
பாக்குறாங்க அப்படின்றத நான் கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த ஒடிசி அப்படின்ற இந்த கதையை ஒரு நாவலா படிச்சு பார்த்தா ஏகப்பட்ட கேரக்டர் வரும். இந்த கதாபாத்திரங்கள் பெயர் எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரொம்ப சுருக்கி அழகா சொல்லியிருக்கேன். அதோட இந்த படத்துல ஏகப்பட்ட லைன் வந்தாலுமே நோலன் மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் படமா எடுத்திருக்காரு. ஏகப்பட்ட கதைகள் வந்தாலுமே அதெல்லாம் கொச்ச கொச்சன்னு எடுக்காம ஒரு கதைக்கு இதுதான் தேவை அப்படின்னு ரொம்பவே அழகா நோலன் எடுத்திருக்காரு. இந்த கதையில வர சூனியக்காரி, பாம்பு, சுழல் இது எல்லாமே ஒரு மித்தாலஜிக்கல் தான். எல்லாமே ஒரு கற்பனை கலந்த ஒரு படம் தான். சோ இதனாலேயே அந்த பேர்களை நான் சொல்லி குழப்பாம உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த இந்த பிரம்மாண்டத்தை ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு கதையை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் ஒன்னு போட்டீங்கன்னா கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஹைப்பை நீங்க கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை ஹைப்ல தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணிய சாமியோ.